சாலை வசதி இல்லை, சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. ஆனால் இதெல்லாம் அவர் கவனத்துக்கே கொண்டு போகாமல் அவர் வேறொரு உலகத்தில் இருக்கிறாரு. முக்கியமான தருணங்களில் இங்கே சென்னையில் இருக்க விடாமல் அவரை கொண்டு போய் ஊட்டியில் மலர் கண்காட்சி காட்டுறாங்க. அவர் ஒரு இந்த வெதர் மேன் ரிப்போர்ட்னு ஒரு இருக்குல்ல, அது மாதிரி யூடியூபர் மாதிரி அவரை ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப வேதனை மிக்கதாக இருக்கிறது. இன்னும் சொற்ப நாட்களிலாவது இந்த சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அவங்க சரி செய்யணும். இல்லைனா அதற்கான விலையை அவர்கள் 2026 அவர்கள் சந்திக்க நேரும். 90% மழைநீர் வடிகால் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. 4 ஆண்டுகளாகியும் குளத்தூர் தொகுதியோட இன்னும் மழைநீர் வடிகால் பணி முடியாமல் இருக்குது. 90% முடிஞ்சிருச்சுனாரு, அப்புறம் அவரே 75னாரு, அப்புறம் 80னாரு, அப்புறம் 90னாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு அவரே ஒரு முடிவுக்கு இன்னும் வரல. எங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள்லாம் பொய்யுறுதிகளாக மாறிப்போச்சு. சிஎம்னுடைய முதலமைச்சரினுடைய தொகுதியிலேயே சரியான சாலை வசதி இல்லை. கார் போக வேண்டிய ரோடில் கார் போகலை. அந்த தார் சாலையில் கார் போகிறதுக்கு பதிலாக கப்பல் போகிற மாதிரி நிலமை இருக்குது. நாங்கள் பல முறை இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம், பேசி கொண்டு இருக்கிறோம். இனிமேலாவது சிறப்பு கவனம் எடுத்து ஒரு சீஃப் மினிஸ்டர் தொகுதினா இந்த அளவுக்கு அவங்க சிறப்பாக செய்யணும். ஆனால் ஒரு இரண்டாம் தாய் மனப்பான்மையோடு இதை நடத்துகிறாங்க. அதனால தான் மொத்த குப்பையை கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்க. அதனால தான் எவ்வளவு மழை வெள்ளம் வந்தாலும் மழை ஓய்ந்த பிறகு ஒரு வாரம் கழித்து நிவாரணப் பணிகளை செய்து அதை மூடி மறைக்கிறார்கள். இதெல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. காலமும் களமும் மாறிவிட்டது. மக்கள் விழிப்பாக இருக்கிறாங்க. இதை அவங்க சரி செய்யலைன்னா நாங்கள் சரி செய்கிற இடத்துக்கு வருவோம். இதையெல்லாம் தமிழக வெற்றி கழகம் அதிகாரத்தை கைப்பற்றி சரி செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக வரலாற்றிலேயே பாஜக எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட ஒரே கட்சி தாவேகா தான். உலக வரலாற்றிலேயே திமுக எங்களுடைய அரசியல் எதிரின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட ஒரே கட்சி தாவேகா தான். அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். இப்போ பிஜேபியினுடைய கொள்கை முழக்கம் என்ன? அகண்ட பாரதம் வாங்க. ஆப்கானிஸ்தானில் இருந்து அந்தமான் தீவு வரைக்கும் இந்தியா வாங்க. எங்களுடைய கொள்கை முழக்கம் என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், சோஷியல் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, அதுதான் எங்களுடைய கொள்கை. அதனால் கொள்கை அளவிலேயே அவர்களுக்கும் எங்களுக்கும் எதிர் திசை. அதனால் ஒரு தலைவர் திட்டுவார், இன்னொரு தலைவர்கள் பாராட்டுவாங்க. இது எல்லாமே கபட நாடகம். அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. மக்கள் பிரச்சனைகளை எடுத்து நாங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை அவங்க பார்த்தா நல்லாயிருக்கும். மத்தியில் ஆட்சியில் இருக்கவங்களுக்கு மக்கள் பிரச்சனையை பார்க்க மாட்டாங்க. மாநிலத்தில் இருக்கவங்களும் அவங்களுடைய மக்கள் நிதியை பார்க்க மாட்டாங்க. குடும்ப நிதியை காப்பாற்றுறதுக்கு மட்டும் கூடி பேசிக்கிறாங்க. அதை நாங்கள் கண்டிக்கிறோம். தாவேக்கால சாதி பற்றி பதவி தராங்க, பணம் வாங்கி பதவி தராங்கன்னு சொல்கிற அந்த பாஜக தலைவர்கள் கூடவே பாடல்கள் சேர்த்துக்கிட்டாங்கன்னா கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இயக்கம்னு அவங்க பேரை போட்டுடலாம். இது அதீத கற்பனை, உண்மைக்கு புறமானது, கேலிக்குரியது. இது நகைச்சுவையானது. சாதி கொடுமைகளுக்கு எதிராக களமாடக்கூடிய சரித்திர நாயகர் வெற்றி தலைவர் தளபதியின் கரம்பட்டு இருக்கிற எங்கள் யாருக்குமே என்ன சாதி யாருக்குமே தெரியாது. எல்லாருமே சமூக நீதி என்ற ஒரே சாதியில் தான் இருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிறோம். மீண்டும் இன்றைய நாள் முழுக்க ஓடி உடைத்த அத்தனை பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம்.